ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் வட்டி அவ்வியக்த முரளி அத்தியன் வட்டியில் இன்றைக்கி 25வது நாள். இந்த அவ்வியக்த முரளியோட டேட்டு 6/10/81. இந்த அவ்வியக்த முரளியோட ஹெட்டிங் கொஞ்சம் வித்தியாசமான ஹெட்டிங். ஏன்னா இதில் இந்த ஹெட்டிங் எப்படி இருக்குன்னா, தாதிஜி ஜெயந்தி பெஹன் லச்சு பெஹன் இவங்க வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து பாபா சொன்ன மகா வாக்கியங்கள். தாதிஜி ஜெயந்திபென் லட்சுபென் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து பாபா மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாபா இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இன்றைக்கி பாபா இந்த உலகத்துக்கு கண்மணியாக இருக்கார். அவர் தன்னுடைய கண் மூலியமாக இந்த நட்சத்திரங்களை பார்க்குறாரு. சில வானியில் பாபா நம்மளை நீங்கள் இந்த உலகத்துக்கு கண்மணியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பாபா தன்னை அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ அப்போ நான் எந்த அளவு இருக்கேன், நட்சத்திரங்கள்ல நிறையா விதமான நட்சத்திரங்கள் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாபா தனித்தனி மொழி எடுத்திருக்கார். லக்கி சித்தாரானா என்ன, வெற்றி நட்சத்திரம்னா என்ன, அப்புறம் நம்பிக்கை நட்சத்திரம்னா என்ன, இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கே நிறைய விஷயங்கள் பாபா சொல்லியிருக்கார். ஸோ அப்போ நம்ம நம்மளே செக் பண்ணி பார்க்கணும், நான் எந்த நட்சத்திரமாக இருக்கேன் அப்படின்னு. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 புத்த துறவிகள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது சத்தியத்தை தேடணும், அந்த பரம் சத்தியம், அந்த பரம் ஆத்மாவை கண்டுபிடிக்கணும் எப்படியாவது. அதுக்கு நம்ம எல்லா இடமும் போகலாம், அந்த பரம் சத்தியம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம திரும்பி வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேரும் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிராமத்துலேருந்து வேறு இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க, காட்டுக்கு போகிறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. சரி, நம்ம திரும்பி நம்ம ஊருக்கே கிராமத்துக்கே போயிடலான்னு திரும்பி வராங்க. அவங்க கிராமத்துக்கு வரும்போது நடுப்புற ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த தண்ணியை கடந்து அந்த பாலம் போகும். ஆனால் அந்த பாலம் ரொம்ப ஒரு உடஞ்ச நிலையில் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அதுலேருந்து நடந்த பக்கம் வர்றது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. அவங்க ரொம்ப கவனமாக நடக்கிறாங்க, யாரும் கீழே தண்ணியில் விழுந்துடாதீங்க அப்படின்னு. ஏன்னா கீழே ஒரு பெரிய நதி ஒன்று போகுது, அதில் யாராவது விழுந்துட்டா அவ்வளோதான், அப்புறம் நதியை அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவங்க எல்லோரும் ரொம்ப கவனமாக நடந்து போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் பாலத்துக்கு அந்த பக்கம் போனோன்னு, எதுக்கும் நம்ம எல்லோரும் வந்துட்டோமா அப்படின்னு ஒரு வாட்டி நம்மளை எண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லோரையும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் எல்லாரையும் எண்ணுறார். அதாவது மொத்தம் 10 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அங்கே எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்தா 9 தான் இருக்குது. அவங்க கவலைப்படுறாங்க திடீர்னு. ஐயோ என்னாச்சு, யாரோ ஒருத்தர் தண்ணியில் எண்ணியில் விழுந்துட்டாரா அப்படின்னு நானும் எண்ணி பார்க்குறேன். இன்னொருத்தர் எண்ணி பார்க்குறாரு. அவர் எண்ணி பார்த்தா அவரை விட்டுட்டு மற்ற 9 பேர் எண்றார். அப்போ 9 தானே வரும். அந்த மாதிரி எல்லோரும் எண்ணி பார்க்குறாங்க. அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள எண்ணுறாங்க. அப்போ 9 தான் வருது. அப்போ அவங்க எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அப்புறம் துக்கத்தில் இருக்காங்க. ஆஹா, நம்ம ஒருத்தரை இழந்துட்டோமே, ஒருவேளை அவர் தண்ணியில் விழுந்துட்டாரா அப்படின்னு அங்கே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வழியாக ஒருத்தர் போகிறார் அந்த கிராமத்துக்கு. அவர் சொல்கிறார், ஏன் வருத்தப்படுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் இருந்தோம், இப்போ எண்ணி பார்த்தா 9 பேர் தான் இருக்குது, ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு. இருங்க நான் என்றேன்னு அவர் எண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தா 10 பேர் தான் இருக்காங்க. அவர் மாதிரி சொல்ல போகிறாரு, இல்லை கரெக்டாக 10 பேர் இருக்கீங்க அப்படின்னு. அப்படியா, நான் மறுபடியும் என்றோன்னா அவங்க மறுபடியும் எண்ணி பார்க்குறாங்க, 9 பேர் தான் இருக்காங்க. சரின்னு ரொம்ப மறுபடியும் வருத்தப்படுறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு நதி இருக்குது, அதில் போய் பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட நிழலே அதில் தெரியுது. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ ஒருத்தர் தண்ணியில் விழுந்துட்டாரு, அதான் தண்ணிக்குள்ளார அவர் தெரிகிறாரு அப்படின்னு. அது மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க, ஆமாம் தண்ணிக்குள்ளார விழுந்துட்டாரு. அப்போ அதை எடுக்க போகிறாங்க, எடுக்க முடியல. ஏன்னா கை வச்சாதான் அந்த இது கலைஞ்சிருக்கும் தண்ணியில். அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களுக்கு இறந்த தண்ணியில் விழுந்துட்டாரு, எடுக்கவும் முடியல, சரி இங்கேயே அக்னி சன்ஸ்காரம் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு வெறும் கட்டையை மட்டும் எரிக்கிறாங்க. மறுபடியும் அந்த கிராமத்துக்கார் பார்க்குறாரு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு அவர் மறுபடியும் என்றால 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரா, அட முட்டாள்களே, நீங்கள் எரிக்கிறது உங்களே தான் எரிக்கிறீங்க,
அந்த நீங்கள் 10 பேர் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கலான்னா, அந்த சத்தியம், அந்த பரம் சத்தியம் வந்து வெளியே தேடணும்னு அவசியம் இல்லை, நமக்குள்ளார தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி வெளியே உள்ள நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் நமக்குள்ளார நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம், அந்த இதில் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக போகணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து நிறைய பேர் சேவையில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, ஆனால் தனக்குள்ளார அந்த மாற்றம், சுய மாற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக சேவை பண்ணக்கூடாதானா இல்லை, சேவை செஞ்சுட்டே தான் இருக்கணும். பட் அதுலேயே வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி பாஸ். ஸ்டாச்சு, சின்ன பசங்க விளையாடுவாங்க, ஸ்டாச்சுனா சில மாதிரி அப்படியே நின்றுடும். ஸோ இப்போ நீங்களே உங்களுக்குள்ளார செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவு நான் இந்த இதில் முன்னேறி இருக்கேன், என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, எந்த விஷயங்கள் இன்னும் எனக்குள்ளார மாறாமல் இருக்குது அப்படின்னு சோல் செக்கிங் அப்பப்போ உங்களுக்குள்ளார பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாபா இந்த முரளியில் உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த சோமான்லாம் தராரு. நீங்கள் தான் 100 ரத்தன், அஷ்ட தேவதைகள், இஷ்ட தேவதை அப்படின்னு ரொம்ப உயர்ந்த சோமான் பாபா நமக்கு தராரு. அப்போ செக் பண்ணி பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கேன், என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன்னா, இது என்னோடய சௌமான்னா என்னோடய கடமை என்ன, நான் பக்தர்களின் இஷ்ட தேவதைனா என்னோடய கடமை என்ன, நான் பக்தர்களுக்கு சகாஷ் கொடுக்குறேன்னா, அதுவும் சரியான இதுக்கு கொடுக்குறேன்னா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளார செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் பாபா வந்து நட்சத்திரங்கள்னு சொல்கிறாரு. அப்போ என்னோடய ஜொலிப்பு எவ்வளோ இருக்குது, அதாவது முழு உலகத்துக்கும் போதா, இல்லை அந்த டிம்மாக சின்னதாக ஒரு லைட் இருக்குமே அந்த மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். இங்கே வந்து பாபா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் சொல்கிறாரு. அடுத்து ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள் பாபா சொல்கிறாரு. அதாவது உலகம் வந்து பகவானோட மகிமை பாடுறாங்க, ஆனால் பகவான் வந்து உங்கள் பிராமண குழந்தைங்களோட மகிமை பாடுறாரு. உலகம் வந்து பகவானை பார்க்குது, பகவான் உங்களை பார்க்குறாங்க. உலகம் வந்து பகவானுடைய மாலையை உருட்டுறாங்க, பகவான் உங்கள் மாலையின் மகிமை பாடுறாரு. உலகம் வந்து பகவானை நினைக்கிறது, பகவான் உங்களை நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் இது தான். அதாவது பக்தியில், உலகத்தில் பக்தர்கள் வந்து பகவானுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதை வந்து பாபா நமக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உலகத்தில் வந்து பக்தியில் எல்லோரும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே பாபா குழந்தைங்களுக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் எழுதுது. உலகத்தில் பக்தர்கள், வெளியில் உள்ள ஆத்மாக்கள் பகவானுக்காக என்ன பண்ணுறாங்க, அதே விஷயம் பாபா நமக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க். ஸோ அதனால் இந்த அவ்வியக்தவாணி படிக்கும்போது நம்ம அதை எந்த லட்சியத்தோடு படிக்கணும்னா, இதில் பாபா எனக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறாரு, அதுலேருந்து நம்ம ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும். இதில் பாபா என்னை வந்து இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு, ஸோ அதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு லட்சியத்தோடு இது பண்ணணும். ஸோ இப்போ பாபா மிலர்லாம் வருது, இப்போ இதை வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். பாபா வந்து அவேக் பாப்தா தான் அங்கே முன்னாடி வந்திருக்காரு, நான் அவரை சந்திக்க போகிறேன். எனக்கு பர்சனலாக ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிது பாபாட்ட பேச. அப்போ நான் என்ன பேசுவேன் பாபாட்ட, அதை வந்து யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்லுவேன், பாபா என் இந்த மூட்டு வலிக்குது, இல்லை இடுப்பு வலிக்குது, இதை சரி பண்ணிவிடுங்க, அதை சரி பண்ணிவிடுங்க, இல்லை வந்து என் பொண்ணுக்கு எப்படியாவது வேலை கிடச்சிடணும், என் பையனுக்கு ஏதோ நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துடணும், இந்த மாதிரி கேட்போமா. இல்லை புருஷார்த்தம் என்ன தான் புருஷார்த்தம் பண்ணுறது பாபா, அமிர்த வேலை எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கேட்பேனா, என்ன கேட்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நான் என்ன கேட்பேன் பாபாட்ட. இல்லை ஏதாவது சாட்சாத்காரம் பண்ணிடுங்க, ஏதாவது கொஞ்சம் அந்த பரந்தாம கொஞ்சம் லைட்டாக அப்படியே காமிச்சா நல்லாயிருக்கும், இல்லை சத்தியுகத்தோட காட்சி கிடைச்சா நல்லாயிருக்கும், சூக்ஷ்மத்தனம் கொஞ்சம் என்ன தான் பண்ணுறீங்க அந்த இதை கொஞ்சம் ஒரு காட்சி கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை ஆத்மாவோட காட்சி கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பரமாத்மாவோட காட்சி கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை நான் போன ஜென்மத்தில் என்னவாக தான் இருந்தேன் பாபா, அதை மட்டும் எனக்கு காமிங்களேன். அது எப்படி காமிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காமிங்க நான் யாருன்னு, அது காமிங்க. நான் காந்தியாக இருந்திருப்பேனா, இல்லை விவேகானந்தராக இருந்திருப்பேனா, போன ஜென்மத்தில் என்னவாக இருந்திருப்பேன், அதை வந்து காமிங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறது இது வந்து பக்தியோட சன்ஸ்காரம் தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாபா மிலன் வரும்போது பாபாவோட கண்களும் பேசுது.
ஸோ பாபா மேலன்போது பாபாட்டேருந்து அந்த அன்பாக திருஷ்டி வாங்குங்க. அவரோட அன்பில் வந்து மூழ்கி போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க, எது கொடுங்க, அது கொடுங்க, அந்த மாதிரி பிச்சை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. எதுவுமே தேவையில்லை. எது தேவையோ அது எல்லாமே பாபா நமக்கு கொடுத்துட்டார். இப்போ வந்து அந்த பார்வையின் சுகம், அந்த திருஷ்டியின் சுகம், அந்த அன்பில் வந்து மூழ்கி போயிடுங்க. இதை டெய்லி பாபா மில்லன் அன்னைக்கு தான் நம்ம இது பண்ணணும். டெய்லி கூட நீங்கள் அமிர்த வேலையில் பாபாட்டேருந்து அந்த மாதிரி திருஷ்டி வாங்கி அவர் அன்பில் வந்து மூழ்கி போயிடும். அந்த பாபாவோட பார்வையிலேருந்து அந்த சுகம், அந்த அன்பை வந்து அனுபவம் பண்ணுங்க. அடுத்து வந்து பாபா 2 விதமான பாட்டு கேட்குறாரு. ஒன்று வந்து மனதின் அந்த பாட்டு, மனதின் அந்த சித்தாரோட பாட்டு. இன்னொன்று வந்து அவங்க வாயால் பாடுற பாட்டு. ஸோ அந்த மாதிரி பாபா வந்து பாட்டு பாடுறாரு, பாட்டையும் கேட்குறாரு, உங்களுடைய பாட்டும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாபா இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. சில பேர் வந்து ரொம்ப மனசால் ஆஹா பாபா ஆஹான்னு சொல்கிறாங்க. சில பேர் ஹா பாபா அப்படின்னு கொஞ்சம் இதாக சொல்கிறாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கட்டாயத்தினால இந்த இதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த இதனால் வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம தான் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை சந்தோஷமாக ஆஹா பாபா, ஆஹா என்னோடய பாக்கியம், ஆஹா ட்ராமா, ஆஹா இந்த பிராமண பரிவார் அப்படின்னு மனசால் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவே செய்ய வச்சாங்க. அதாவது 10 வாவாவோட 10 மந்திரம், 10 சூத்ராஸ். அதில் ஃபஸ்ட்டு வாவா என்னென்னா ஆஹா பாபா ஆஹா. அது சொல்லும்போது நம்ம கை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 கையும் வந்து ஹார்ட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அன்போடு அப்படியே அந்த கையை மேலே சுற்றி மறுபடியும் கொண்டாந்து ஹார்ட்டில் வைக்கணும். ஆஹா பாபா ஆஹா, ஆஹா என்னுடைய பாபா ஆஹா அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து ஆஹா ட்ராமா ஆஹா. ஸோ இதில் வந்து கையை எப்படி வச்சுக்கணுன்னா அவர் புக்கு படிக்கும்போது எப்படி புக்கை கையில் வச்சுருக்கோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆஹா ட்ராமா ஆஹான்னு நம்ம மனசால் சொல்லணும். அப்புறம் லைட்டாக கிளாப் பண்ணுங்கள். அதாவது ட்ராமாவுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டும், எவ்வளோ வண்டர்ஃபுல்லான ட்ராமா. ஏன் வண்டர்ஃபுல்லான, பாபாவுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு, அதனால் எனக்கும் பிடிச்சிருக்கு. மேபி இந்த ட்ராமா எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் இந்த ட்ராமா எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணணுன்னா ஒரு கையை வந்து ஹார்ட்டில் வச்சுக்கணும், இன்னொரு கையை வந்து அப்படியே விரித்து அந்த இவங்க சகாஷ் கொடுப்பாங்களே தேவதைகள் கை மூலியமாக, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா அப்படின்னு. அடுத்து 4வது வந்து ஆஹா இந்த பிராமன் பரிவார் ஆஹா. இதில் வந்து உங்கள் 2 கையும் எப்படி ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது மற்றவங்க கூட எப்படி ஷேக் ஹேண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் 2 கையுமே ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கணும். ஆஹா பிராமன் பரிவார் ஆஹா. இப்போ நீங்கள் இதை வந்து சென்டரில் பண்ணுறீங்க இல்லை குரூப்பில் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் ஒருத்தவங்க வந்து மற்றவங்க ஷேக் ஹேண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஆஹா என்னோட பிராமன் பரிவார் ஆஹா அப்படின்னு பண்ணலாம். அடுத்து 5வது வந்து ஆஹா இந்த சங்கம் யுகம் ஆஹா. ஸோ இது யுகம் இல்லையா, அதனால் 2 கையும் எப்படி பண்ணணுன்னா சர்க்குலர் மோஷனில் சுற்றணும், ரவுண்டாக சுற்றணும் 2 கையும். ஆஹா இந்த சங்கம் யுகம் ஆஹா. அடுத்து வந்து ஆஹா முரளி ஆஹா. ஸோ நம்ம கையை வந்து புல்லாங்குழல், அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஓதும்போது எப்படி வச்சுப்பாரோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆஹா முரளி ஆஹா. அடுத்து ஆஹா பிரம்ம போஜன் ஆஹா. இப்போ கை எப்படி வச்சுக்கணுன்னா நம்ம 2 கையிலே ஏதோ வாங்கும்போது எப்படி வாங்குவோம் கையை, அந்த மாதிரி அந்த பொசிஷனில் 2த்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஆஹா பிரம்ம போஜன் ஆஹா அப்படின்னு. அடுத்து வந்து ஆஹா ஸ்ரீமத் ஆஹா. அப்போ 2 கையும் வந்து நமஸ்காரம் பண்ணுற பொசிஷனில் வச்சுட்டு ஆஹா ஸ்ரீமத் ஆஹா அப்படின்னு. அடுத்து 9வது ஆஹா யக்ய ஆஹா. ஆஹா யக்ய ஆஹா. இதில் வந்து 2 கையும் ஒரு நெருப்பு எறியும் போது எப்படி மேலே தகன்னு போகும், அந்த மாதிரி 2 கையும் வந்து அந்த மாதிரி நம்ம நெருப்பு எறியும் போது எப்படி ஷேக் ஆகுமோ அந்த மாதிரி ஷேக் பண்ணி அதை அப்படியே சுற்றணும். ஆஹா இந்த யக்யம் ஆஹா. அடுத்து ஃபைனலாக ஆஹா மதுபன் ஆஹா. ஆஹா மதுபன் ஆஹா. இதில் வந்து 2 கையும் வந்து இதயத்தில் வச்சுக்கணும். அப்புறம் அதை அப்படியே மேலேருந்து அப்படியே சுற்றணும். இந்த யக்யத்து இந்த மதுபன் மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, ஆஹா மதுபன் ஆஹா அப்படின்னு. ஸோ இந்த 10 மந்த்ராஸ், இந்த சூத்ராஸை வந்து நீங்கள் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது மனசால் சொல்லணும். ஏன்னா பக்தியில் கூட இது என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இந்த பக்தர்கள் வந்து துக்கமாக இருக்கும்போது பகவானை நிறையா நினைவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துக்கம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அவ்வளோவா நினைக்கிறது இல்லை.
அந்த இன்டென்சிட்டி இல்லை. இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய நியூஸ்லாம் முன்னாடி பெருசாக போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு கார்னரில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு பழமொழி ஏதோ ஒன்று சின்னதாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது கூட எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அதுக்கு நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நான் இதெல்லாம் சொல்லிடுவோம். கடைசியில் ஏதோ சொல்லுங்கிறதுக்காக பாபாவும் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா பாபா அது ஒரு பேருக்குன்னு அதை வந்து அப்படியே சொல்லி விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து இதில் கூட காமிச்சிருக்காங்க, ராமாயணத்தில் கூட. இந்த சுக்ரீவ் வந்து அவர் வந்து சீதாவை தேடித்தரேன்னு ராமருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்போ வந்து மழை காலம் இருக்கிறதுனால நான் இந்த மழை காலம் முடிஞ்ச 2 மாதம் கழித்து தேடித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா 2 மாதமும் முடிஞ்சு போயிடுது, 3 மாதம் ஆகிடுது. அப்புறம் ஹனுமான் சொல்கிறாங்க, நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன், ஏன்னா எந்த ஒரு செய்தியும் இல்லை. சரின்னு ஹனுமான் அங்கே போய் பார்த்தா அங்கே சுக்ரீவ் வந்து பார்த்திங்கன்னா போகுலாஸில் மூழ்கி கிடக்கார். இப்போ லக்ஷ்மணுக்கு வந்து பயங்கர கோபம் வருது. இதான் மனிதனோட நேச்சர், இந்த மாதிரி தான் இருக்குது. துக்கத்தில் அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறோம். ரொம்ப சுகமாக இதாக இருக்கும்போது அவ்வளோ மறந்துடுறோம் அந்த விஷயங்கள்லாம். ஸோ பக்தர்கள்லேயும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் பக்து. இன்னொரு விதமான பக்தர் எப்படின்னா, அவங்க கடவுள்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுங்க, என் பையனுக்கு வேலை கொடுங்க, இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் மூட்டு வலி சரியாகணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்டுகிட்டே இருக்குது. இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறார், பரவாயில்ல எங்கே வருவாங்க பாருங்கள். அதுலேயும் பாபா வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார், என்கிட்ட தானே வந்து கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் 3வது பக்தர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். இங்கே நம்ம இந்த யஜ்யத்தில் வந்து இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்ன ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு அதில் உண்மையான ஆர்வமும் இருக்கும். இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, ஏன் இந்த யூத்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, இவங்க உலகத்தில் போய் வேலை செய்யணுமே, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க இங்கே வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வருவாங்களே இந்த விஐபி மீட்டில் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த சிஸ்டர் கண்ணு திறந்து அந்த லிஸ்ட்டை கொடுக்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க, கீழே குனிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேளை இவங்க வந்து நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணிட போகிறாங்களோ அப்படின்னு நம்ம கண்ணையே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அடுத்த பக்தி வந்து ஞானி பக்தர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலியுகத்துலேருந்து எதுவுமே தேவையில்லை, தெரிஞ்சிருச்சு. இந்த கலியுகத்து மூலியம் இல்லை எந்த பொருள் மூலியமாகவும் எந்த மனிதர் மூலியமாகவும் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. எந்த ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஒரு பாபா தான் எல்லா உலகம், அவங்கள்ட்ட இருந்து தான் எல்லாமே கிடைக்கும். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்மளை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு புரிஞ்சிருக்கக்கூடியங்க. அவங்களுக்கு இதயத்தோட சம்மந்தம் பாபா கூட இருக்கும், வேறு யாருமே கிடையாது. இதான் வந்து பைபிளில் ஜீசஸ் கூட சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஜீசஸ் ஈசன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. யார் என்னோட வழிப்படி நடக்கிறாங்களோ, நடைமுறையில் கொண்டு வராங்களோ, அவங்க தான் அங்கே வர முடியும். ஸோ அதனால் இதில் பாபா வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பூந்தோட்டத்தில் வந்திருக்கேன். இது வந்து கார்டன் ஆஃப் அல்லாவின் பூந்தோட்டம் இது. அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த அல்லாவோட பூந்தோட்டம் எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு பிக்சராக வரைங்க. அதை வந்து ஒரு நோட்டில் பிக்சராக வரைங்க. எப்படிலாம் இருக்கும் அல்லாவோட பூந்தோட்டம்னா, எப்படிலாம் இருக்கும், அதில் என்னென்னலாம் இருக்கும், பாபா இந்த பூந்தோட்டத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அனுபவம் சொன்னாங்க. அவங்க பேர் வந்து கல்யாணி சிஸ்டர். அவங்க சரண்டர் சிஸ்டர் தான். அவங்க வந்து 27 வருஷமாக துபாயில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் மேலேனா ஒரு அன்பா, ஏன்னா அவங்க இந்த ஆந்திரா சைடு திருப்பதி சைடு இருக்காங்க, அதனால் கடவுள் மேலே ஒரு அன்பு இருந்தது. அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்களே, எனக்கு இது வேணும் அது வேணும். ஏன்னா அவங்க நினைப்பாங்களாம், கடவுள் வந்து நம்ம அம்மா அப்பா தானே, நம்ம ஏன் அவர்கிட்ட கேட்கணும், அவரே வந்து கொடுக்கட்டுமே அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க நினைப்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்தியில் இருக்கும்போது திருப்பதிக்கு ஒரு வாட்டி போயிருந்தாங்க. அப்போ எப்படி போவாங்கன்னா, அவங்க கீழேருந்து நடந்து தான் போவாங்க. அப்போ கீழேருந்து நடந்து போகணும், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் அங்கே போகணுன்னு கூட உடனே பார்க்க முடியாது, 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், அப்புறம் இவ்வளோ தூரம் வெயிட்டும் பண்ணோம். அப்போ அவங்க வந்து மனசால் கடவுள்கிட்ட சொன்னாங்க, கடவுளே உங்களுக்கு என் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் என்கிட்ட வாங்க, ஒன்றுமே நான் உங்கள்கிட்ட வர மாட்டேன், நீங்கள் வந்து என்னை வந்து சந்திங்க,
அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பாபா கிடச்சிட்டாங்களாம், பாபா நாலேஜ் கிடச்சிருச்சு இவங்களுக்கு. ஸோ அப்போ முன்னாடியிலேருந்தே அவங்களுக்குள்ளார அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்ம யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும், இவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு எப்படியாவது வந்து நல்லது செய்யணும். அப்போவே சொல்லிகிட்டு இருப்பாங்களாம், என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க பாபா, கடவுளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, இந்த மதர் தெரேசாலாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி வந்து எல்லாருக்காகவும் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி நானும் ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த நாலேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே துபாய் வந்துட்டோம். இங்கேயும் வந்து நல்லா புருஷார்த்தம் பண்ணோம். இங்கே உள்ள தீதியும் நாங்களை வந்து நல்லா புருஷார்த்தம் பண்ண வச்சாங்க. இங்கே காலையிலே அமிர்தவெல்லே சீக்கிரமாக எழுந்திரிச்சு முரளி, அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் டே ஏதோ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமிர்தவெல்லே, அதுக்கப்புறம் முரளி, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவோம். அப்புறம் வந்து கூட எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ சென்டரில் ஏதோ ஒரு சேவையில் நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த அவ்யக்தவாணி ப்ராஜெக்ட் ஆச்சுலேருந்து ஃபுல் டே இந்த அவ்யக்தவாணி படிக்கிறது, சிந்தன் பண்ணுறது, அந்த கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, அவங்க கொடுத்த அந்த டயக்ராம் இதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் பிஸியாக இருப்போம். ப்ளஸ் அது அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம். எவ்வளோ நேரமானாலும் நாங்கள் நைட்டு முடிச்சுட்டு தான் அந்த ஹோம்ஒர்க்கை படுப்போம். துபாய்க்கும் இங்கேக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கேயும் இங்கேக்கும் 1.5 மணி நேரம் வித்தியாசம் இருந்தாலும் எப்படியாவது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் படுப்போம். இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, ஒரு வாட்டி நான் வந்து அங்கே பாண்டவனில் போய் இங்கே கிளாஸ்லாம் நடக்குதுல்ல, அங்கே இருந்து நான் இந்த எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும், அங்கே டைரெக்டாக நான் அந்த கிளாஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு. சரின்னா அப்போ நான் வந்து பாண்டவன் வந்திருந்தேன். அப்போ அந்த எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருந்தது. அப்போன்னு பார்த்து நான் என்னோடய கண்ணாடியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு 6 முரளி படிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபுல் வருஷத்தோட அவ்யக்தமல்லே டெஸ்ட்டாக எழுதணும். அப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் பாபாட்ட தான் சொன்னேன், பாபா நீங்கள் தான் வந்து என் கண் மூலியமாக திருஷ்டி கொடுத்து இதெல்லாம் படிக்க வைங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பாபாவும் ஹெல்ப் பண்ணார். நான் அந்த கண்ணாடி இல்லாமலே இந்த முரளிலாம் படித்தேன், எக்ஸாமும் எழுதினேன். அதே மாதிரி எக்ஸாம்லேயும் ரொம்ப நல்ல மார்க்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு மனமார்ந்த சச்சின் பாய்க்கு இந்த நன்றி. நான் கூட இப்போ வந்து நான் வந்து அங்கே ஆந்திராலே அங்கே வந்து கீதா பாட்ஷாலாம் திறந்துருக்கோம். அங்கேயே வந்து இப்போ சேவைலாம் நடந்துகிட்ருக்கு. நான் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்கிறது. இப்போ பாபா வந்து சச்சின் பாயை தர்மராஜ் மாதிரி வச்சுருக்கார். அவர் மூலயமா நமக்கு வந்து பாபா தர்மராஜ் மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறார் ஃபைனலாக. அதனால் அதுபடி நடந்துட்டால் நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான், உங்கள் ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு. அதனால் இப்போ நாங்கள் வந்து இந்த ஹோம்ஒர்க்கு, இந்த அவ்யக்தவாணி ஸ்டடி இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். எங்கள் கீதா பாட்ஷெல்லாம் கூட எவ்வளோ தடங்கள்லாம் வந்தது. அதுக்கு நான் கேள்வியெல்லாம் கூட எழுதி போட்டேன். இங்கே கூட இவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன். ஆனால் எதுவும் பதில் வரல. அதுக்கும் ஒரு நாள் கிளாஸஸ் சொன்னாங்க, எந்த ஒரு பதில் கிடைக்காம இருக்கிறதே ஒரு பதில் தான். எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் கிடச்சிடணும், நான் சொன்னதுக்கு எனக்கு கரெக்டாக பாபா இதுக்கு இந்த பதில் சொல்லுங்கள், சுற்றி வளைச்செல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு இல்லை. அதாவது சில நேரத்தில் சில கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்கிறதே நல்லது தான், அதுவே ஒரு பதில் தான். ஸோ அதனால் இப்போ எங்கள் கீதா பாட்ஷாலா கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அங்கேயும் வந்து இந்த பாண்டவன் மாதிரி அங்கே அந்த மாதிரி சாந்தி ஸ்தம் சின்னதாக ஒன்று வச்சுருக்கோம். அதாவது இந்த பாண்டவம் தான் எனக்கு உயிர், இந்த சார்தாம் தான் எனக்கு உயிர். ஸோ அதனால் எங்கள் கீதா பாட்ஷாலே நம்ம இந்த சார்தாம் சின்னதாக அங்கே வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலாக யாத் பியார் பாபா எப்படி சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி விளையாட்டாக பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இந்த விளையாட்டாக பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு மற்றும் இந்த மேலா, இந்த சந்திப்பு மேலா, இந்த ரெண்டுத்தின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பாபாவின் குணங்களை பாடக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அது கூடவே பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் குணமூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உலகத்தின் சதா சுபச்சிந்தக் ஆத்மாக்களுக்கு, உலகத்துக்கு சதா நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.